நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பிக் பாஸ் சீசன் 8 டே 72 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ டே 72 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது விளையாடி ராணுடைய கை உடஞ்சிருக்கிறது அப்படின்றது கான்ட்ரோவர்சி கிளப்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இந்த கான்ட்ரோவர்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபிசிக்கல் கேம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை விளையாடும் போது அடிப்படுறது இந்த மாதிரி இன்ஜுரிஸ் நடக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஓகே தான். அது வந்துட்டு கேமில் பார்ட் ஆஃப் த கேம் அப்படின்னு வந்துட்டு தான் சொல்லணும். அதை யாருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேணும்னு பண்ணுறதோ இல்லை அவங்க வந்துட்டு காயப்படுத்தணும்னு பண்ணுறதோ அப்படிலாம் கிடையாது. ஒரு தள்ளுமுள்ள வரும்போது நம்ம ஜெயிக்கணும், நமக்கு அந்த ஃப்ரீ பாஸ் வேணும், நம்ம இந்த வீட்டில் தொடரணும் அப்படின்றது இருக்கு இல்லையா. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக நம்ம ஒரு கேம் ஒரு இடத்துக்கு போய் விளாட்றோம் அப்படின்னாலே அதில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு எஃபோர்ட் போடுவோம். அது ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி தப்பாக போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் இங்கே மேட்ரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ராணுவம் கீழே விழுந்ததுக்கு அப்புறமா ஜெஃபாக இருந்தாலும் சரி, ஜாக்கு கூட அவங்க பெருசாக சொல்லலாம்னு நினைக்கலாம். ஒரு டைம் என்னமோ சொல்லிட்டு விட்டாங்க. பட் ஜெஃப், சவுண்டு, அன்ஷி இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாமே வந்துட்டு ராணுவம் நடிக்கிறான் அப்படின்ற மாதிரியான வேர்ட்ஸ் அப்படின்றத விட்டுருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு கண்டஸ்டன்ட் மேலே தப்பா இல்லை ராணுவம் மேலே தப்பா? ஏன்னா சவுண்டு சொல்லும் போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ராணுவம் வந்துட்டு நான் தெரியணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஸோ அவன் விழுந்து கத்துனப்ப பார்த்தோம் அப்படின்னா தெரியணுன்றதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணுறானோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ பர்சனலாக வந்துட்டு நான் எதுவும் சொல்ல கிடையாது, பட் அவன் பண்ணது எனக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்ஷியா இருந்தாலும் சரி, ஜெஃபா இருந்தாலும் சரி, அவங்களுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவன் நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ராணுவ பற்றி அப்படி சொன்னது தப்பா இல்லையா அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்துக்குமே இந்த புலி வருது கதை அப்படின்றது இருக்கு இல்லையா, அது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது என்ன அந்த புலி வருது கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஊரில் வந்துட்டு ஒரு பையன் இருக்கான். அவன் சும்மா வந்துட்டு ஒரு 2-3 டைம் பார்த்தோம் அப்படின்னா ஊருக்குள்ள ஊர் மக்கள் கிட்டலாம் போயிட்டு கத்துறான், புலி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த புலி அடிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்புறம் அந்த பையன் விளையாட்டுக்கு சொன்னா அப்படின்றது தெரிஞ்சு அந்த பையனை வான் பண்ணி விடுறாங்க. 3வது டைம் பார்த்தோம் அப்படின்னா உண்மையாவே அந்த ஊருக்குள்ள புலி வருது, அந்த பையன் போயிட்டு கத்துறான், யாருமே பெருசா கண்டுக்கல, போடா இவன் வந்துட்டு சும்மா எப்ப பார்த்தாலும் இதே வேலையா வச்சிருக்காங்க. ஆனா உண்மையாவே அந்த புலி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பையனை தூக்கிட்டு போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் பார்த்தோம் அப்படின்னா ராணுவம் இருக்கார் இல்லையா, நான் வெளியே தெரியணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்த பண்றது. அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் இந்த கேம் வந்துட்டு குழப்பி விட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதர் ஹவுஸ்மேட்ஸ் கேட்டாங்கன்னா, தெளிவாக இருக்கிறதுக்கு எல்லாருமே இருக்கீங்க, பட் கேமை குழப்பிருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வேணும் இல்லையா, அந்த ஒருத்தன் தான் நான் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ராணுவம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள ராணுவம் எப்படி இருக்காரு, அவர் வந்துட்டு உண்மையான ராணுவா இருக்காரா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது முத்துக்குமரன், மஞ்சரி எல்லாத்துக்குமே வந்துட்டு ராணுவம் ஏதோ கேம் பிளே பண்ணுறாரு. உண்மையாக வந்துட்டு ராணுவம் இப்படி கிடையாது, பட் ஏதோ ஒரு கேம் பிளே பண்ணதுனால தான் ராணுவம் இப்படி இருக்காரு அப்படின்றதான் எல்லாருடைய அப்சர்வேஷனாகவுமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால வந்துட்டு ராணுவம் கீழே விழுந்தப்ப டக்குன்னு வந்துட்டு யாராலையுமே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. டக்குன்னு வந்துட்டு யாருமே அதை பார்த்தோம் அப்படின்னா நம்மள ராணுவம் இப்படி இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு ஒரு கொலாப்ஸ் நடக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராணுவம் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவர் வழியில் தொழிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட. ஸோ ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் பார்த்தோம் அப்படின்னா அந்த சாரி கேட்கறது இருக்கு இல்லையா, ஸோ பவித்ரா, ஜனனி, அன்ஷி இவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா மனசுல இருந்து ஒரு சாரி அப்படின்றத கேட்குறாங்க. இந்த இடத்துல தான் வந்துட்டு சவுண்ட் இருக்காங்க இல்லையா, சவுண்டு பண்ண ஒரு விஷயங்கள் அப்படின்றது என்னடா இந்த அம்மா அப்படின்ற மாதிரி பர்சனலாக ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் நினைக்கிறது இருக்கு இல்லையா, அது ஓகே, பிக் பாஸ்ல வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட்டு போகிற வரைக்கும் இல்லை அவர் வெளியே கத்திக்கிட்டு இருக்க வரைக்கும் வெளியில் தெரியறதுக்காக அப்படின்றது ஓகே. பட் பிக் பாஸே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு இந்த மாதிரி ராணுவ ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயே சவுண்டு போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஐயா அவன் உண்மையாகவே பண்ணுறானா இல்லை நடிக்கிறானான்னு பாருங்கய்யா அப்படின்னு சொன்ன வேர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா அவனே காயப்பட்டு பார்த்தோம் அப்படின்னா பாவம் கையில் கட்டெல்லாம் போட்டு வந்து உட்காந்துருக்கும் போது நீ வெளியில் தெரியறதுக்காக பண்ணியோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் சவுண்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி அடிபட்டு வந்து உட்காந்துருக்க விட்டு நீ அப்படி பண்ணியோ நினச்சி நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதை குத்தி காட்டி பேசினது அப்படின்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒருத்தர் வந்துட்டு வெளியில் தெரியணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறது வேற, பட் இந்த மாதிரியான விஷயத்தில் விளையாடுறது இருக்கு இல்லையா, அது அவருக்கு எவ்வளோ பெரிய பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்லா தெரியும். அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்கே ஒரு கேமையோ நிப்பாட்டி வச்சாங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய ஃபயர் பேக் ஆகும் அப்படின்னு சொல்றது அவருக்கு தெரிஞ்சும் அதை அப்படி பண்ணியிருப்பாருன்னு யோசிக்காம எல்லாருமே வேணும்னு பண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னது இருக்கு இல்லையா. ஸோ இதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராணுவனுடைய தப்பு அப்படின்றதும் இருக்கு. ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி அவர் பேசின வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதை அவங்க அந்த அளவுக்கு வந்துட்டு மைண்ட்ல அவரை நிறுத்தி வச்சிருக்கிறதுனால அதை நம்ப முடியல. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அது உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்பாம வந்துட்டு பேசின விதம் அப்படின்றது சவுண்ட் இருக்காங்க இல்லையா, சவுண்ட் மேல வந்துட்டு ஒரு மாதிரி பிளாக் மார்க்கை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
ஏன்னா அன்ஷியும் வந்துட்டு பேசினாங்க அவன் நடிக்கிறான் போல அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் அதே அன்ஷி பார்த்தோம் அப்படின்னா அது உண்மை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறமா உண்மையாவே வந்துட்டு மனசார ஒரு சாரி கேட்டாங்க. நான் அப்படி நினைச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா என்னதான் அப்படி ஒருத்தர் சொல்றான் அப்படின்னாலும் அவனை போயிட்டு நான் எப்படி அப்படி நினைக்க முடியும், அதுவும் இந்த மாதிரியான விஷயத்துல எப்படி நினைச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப எப்படி சொல்ற ஒரு ஹார்ட் ஃபெல்ட்டான சாரி அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. கடைசி வரைக்குமே சவுண்டு பார்த்தோம் அப்படின்னா அது ராணவனுடைய தப்பு தான், நான் சாரி கேட்க கூட எந்திரிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல பேசினது இருக்கு இல்லையா, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு தான் சொன்னேன். இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ரெண்டாவது விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா விஜய் விஷால் விசஸ் அருண் ஃபைட் அப்படின்றதுதான். இத்தனை வாரமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு கூட்டு கிளி அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரெண்டு பேருமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் மாற்றி மாற்றி கொடுத்துக்குவாங்க. ரெண்டு பேருமே அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் அப்படின்றதுல இருந்தாங்க. ஸோ அந்த கேப்டன் ஆனால் அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்றது விஜய் விஷாலுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மற்ற எல்லாருமே வந்துட்டு கேப்டன் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா தலைவன் ஜாலியாக வெளியே உட்காந்து கவுண்டர்ஸ் போடுறது இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த பேசுறது அப்படின்ற மாதிரி இருந்திருப்பாரு. பட் அந்த கேப்டன் பொசிஷன் அப்படின்றது போனதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் சிங்கிள் ஹேண்டா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது விஜய் விஷாலுக்கு புரிய வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட் பிளஸ் அந்த கேப்டன்ஷிப் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு அருணுக்கும் விஜய் விஷாலுக்கும் ஃபைட்டாக வெடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு பிசிக்கல் டாஸ்க் விளாட்றோம், அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரூல்ஸே அதுதான் அப்படின்னும் போது இன்ஜுரிஸ் ஆகுதா செய்யும். முத்துக்குமரனுக்கும் இன்ஜுரிஸ் ஆகுது, ராணுக்கும் இன்ஜுரிஸ் ஆகுது, விளாட்ற எல்லாத்துக்கும் இன்ஜுரிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அருண் வந்துட்டு பார்த்தோம்னா அந்த கேமையே திருப்பி 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 ஒரு மாதிரி குறை சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு தான் சொன்னோம். என்ன இது இந்த கேம் ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் கூட ஆகல, ஒரு அவுட், இந்த கேம் ஏன் இப்படி பண்றாங்கன்னு சொல்லும்போது விஜய் விஷால் ஒரு கரெக்டான பாயிண்ட் சொல்லியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். இதுதான் கேம், இங்கே இதுதான் ரூல்ஸ், ஆடுனா அடிவேலை தான் செய்யும், உனக்கு அதில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா கேம் விட்டு வெளியே போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரெக்டான பாயிண்ட் தான் எடுத்து வச்சிருந்தாரு. அதுக்கு வழக்கம் போல பார்த்தோம் அப்படின்னா அந்த பாயிண்டே வந்து மாத்துற மாதிரி அருண் இருக்காரு. அருண் வந்து ஒரு விஷயம் அப்படின்றத பேசியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அருணுக்கு வந்துட்டு எந்த ஒரு டாஸ்க் வச்சாலும் அதுக்குள்ள பூந்து குட்டையை குழப்பறது இருக்கு இல்லையா, அதுவே வந்துட்டு ஒரு ஃபுல் டைம் ஜாப்பா வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நேற்றுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் அப்படின்றத ட்ரை பண்றாரு. பட் அதுக்கு வந்துட்டு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வழக்கம் போல அகேன்ஸ்டா நின்னாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாரும் ஒரு பாயிண்ட் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த பிசிக்கல் டாஸ்க் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதில் விளையாண்டா அடிப்படை தான் செய்யும் அப்படின்றது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டு தான் அந்த கேமுக்குள்ள வராங்க. எல்லாருமே வந்துட்டு ஜெயிக்கணும்னு சொல்லி விளையாடுறாங்க. பட் அருண் வந்துட்டு மறுபடியும் அந்த டாஸ்கே வந்துட்டு குழப்பி விடுற மாதிரி பேசிட்டு இருந்தது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பர்சனலா விஜய் விஷாலை ஹிட் பண்ணிருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம். மற்ற எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த டாஸ்க் இப்படி தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் விளையாட வராங்க. பட் அருணை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் நல்லவன் அப்படின்றத காட்டுறது இருக்கு இல்லையா, நான் மக்களுக்காக போராடுவோம், ஒரு தீமை நடந்துச்சுன்னா அங்கே என் வாய்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் தேவையில்லாமல் பண்ணக்கூடிய ஓவர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ரீசன்ட் டேஸில் அவருக்கே செம்மையாக பேக் ஃபயர் ஆகிக்கிட்டு இருக்கு. அது தெரிஞ்சோ ஒரு மறுபடியும் அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை திருப்பி பண்ணுறது அப்படின்றது எந்த அளவுக்கு அவருடைய கேமுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரில. ஸோ டே 72 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு நம்ம ஓவரால் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ராணுவனுடைய ஹேண்டில் அந்த ஃப்ராக்சர் அப்படின்றது விழுந்திருக்கிறது இருக்கு இல்லையா, ஸோ அது ஒரு பக்கம் வந்துட்டு பேடாக இருந்தாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பக்கத்தில் இந்த ரெண்டு பேர் 3 பேர் அப்படின்றது டீம் இருக்கு இல்லையா, அது 3ஆ மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றதும் இருக்கு. ஏன்னா ராணுவ இனி விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டதுனால மஞ்சரி அங்கே இருக்காங்க. ஸோ ரெண்டு பேர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 3 டீமாக இருக்காங்க, ரெண்டு பேட்ச். ஸோ இனி மஞ்சரி இந்த டீமோட சேர்ந்து விளையாடுறது அப்படின்றது தான் கரெக்டான வேயா இருக்கும். ஸோ ஆல்ரெடி பின்தங்கி இருக்காங்க மஞ்சரி, இனி இந்த கேம் அப்படின்றத எப்படி கொண்டு போகிறாங்க, ராணுவ இனி இந்த வீட்டில் 3 வாரம் ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அவர் என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்க போறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் இருக்கு இல்லையா, அதை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.